ஒரு 2 கதைகளை பேசிடணும். 2 நிகழ்வுகளை நம்ம இந்த இடத்துல பேசிடணும்னு நினைக்கிறோம். அது என்ன நிகழ்வுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ஓரளவு தெரிஞ்சுக்கிடுங்களேன். பார்த்துட்டு பார்த்துட்டீங்களா? இதில் குறைவான நேரம் தான் நம்ம காட்டியிருக்கோம். ஆனால் நிறைவான நேரம் பார்த்தா பணம் போய்கொண்டே இருக்கிறது. அதாவது அர்ச்சக பெருவாள், அதாவது அவள் வந்து ரொம்ப நல்லவா, ரொம்ப ரொம்ப நல்லவா, எதையும் அவள் மிகவும் நல்லவாள். அந்த இடத்துல அவள் இருக்கா. அவள் என்ன சொன்னாலும் சரி, மற்றவாள் செய்தெல்லாம் தீட்டு தீட்டு லட்டு தீட்டு. அப்படி அது தீட்டு எப்படி கழிப்பாங்கன்னா, மாட்டு கொழுப்பில் லட்டு செஞ்சுட்டாங்க அப்படின்னு கதறி தீட்டு தீட்டுன்னா அது தீட்டு எப்படி கழிப்பாங்கன்னா மாட்டு கோமியத்திலிருந்து தான் கழிப்பாங்க. அதாவது மாட்டு கோமியம், மாடு ஈனினால் தீட்டா. மாடு அதாவது பெண்கள், நம்மளுடைய பெண்கள், நம்ம வீட்டுடைய பெண்கள் குழந்தை பெற்று கொண்டால் அவர்கள் வந்து வெளியே வரக்கூடாது, அந்த 40 நாளைக்கு வந்து கோயிலுக்கு போகக்கூடாது, அது தீட்டாயிரும் அப்படிலாம் சொல்லுதம, அப்படிலாம் நடத்தி கொண்டு இருக்கிறவங்க. அதே மாதிரி மாடு கன்று போட்டால் அது தீட்டா தீட்டு இல்லையா? இது வந்து நம்ம சங்கிகளை பார்த்து கேட்குறோம். அதுக்காக இந்த பவன் கல்யாண் மாதிரியான அரை வேக்காடுகளை பார்த்து நம்ம அந்த கேள்வியை கேட்கல. அது வந்து அவர் வந்து வேறு, அவர் வந்து ஜிப் இல்லாமல், அதாவது ஜிப்பை கழட்டி விட்டு, ஜிப்பு இல்லாமல் இல்லை, ஜிப்பை கழட்டி விட்டு ஜட்டியை மட்டும் காட்டிக்கொண்டு ஆட்டி ஆட்டி ஆடுவார். அந்த மாதிரியான நடன காட்சியை அமைத்து கொள்வார். அண்ணன் சைடில் பாருங்கள், கொஞ்ச நேரமே பாருங்கள், ரொம்ப நேரம்னா அதுக்கு காப்பிரைட் ரைட்ஸ்லாம் வந்துடும். இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் அந்த நேரத்தில் சினிமா படங்களில் செய்தவர். இப்போ சனாதன தர்மவாதி யார்? நம்ம பவன் கல்யாண், ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர். அப்போ அவருடைய அவருக்கான அசைன்மெண்ட் வந்து பிஜேபி ஒன்று கொடுத்துருக்கும். ஆமாம், நீ வந்து நாயுடு கட்சியை காலி பண்ணிடு. ஆமாம், நீ காலி பண்ணிவிட்டு அப்படியே வளர்ந்துக்கிட்டே வந்தேன்னா அப்படியே பிஜேபியில் ஒன்று இணைச்சிக்க. நீ வந்து முதலமைச்சர் ஆயிடலாம், முதலமைச்சர் பதவி தந்துடுவோம், அதெல்லாம் ஒன்றிய அமைச்சர் பதவியெல்லாம் தந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இது இருக்கும். ஒரு வியாபார தந்திரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அசைன்மெண்ட்டை அவர் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் காய் உடை தரித்து கொண்டு முன்னாளில் கிறிஸ்தவர் என்ற பவன் கல்யாண், நான் கிறிஸ்தவன், எனது பிள்ளை கிறிஸ்தவனாக இருக்கிறான், என் மனைவி கிறிஸ்தவராக இருக்கிறார், சனாதன தர்மத்தில் வந்து 3 மனைவியர் வைத்து கொள்ளலாம் போல, அது அவருடைய பாடு. அதிலும் 2 மனைவிகளை விவாகரத்து செய்து கொண்டு அவர் இந்து, அந்த 2 மனைவியரும் இந்து, அவர்களை விவாகரத்து செய்து விடலாம். 3வது மனைவியாக வெளிநாட்டுக்கார கிறிஸ்தவ பெண்ணை மனம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே அப்படி புரிந்து கொண்டால்தான் இவர் சனாதானி, சிறந்த சனாதானி. சனாதன தர்மத்தை மதிக்காதவர்களை, சனாதன தர்மம் கூடாது, சனாதானம் கூடாது என்று சொல்பவர்களை, அதாவது நாத்தியவாதிகளை ஒடுக்க வேண்டும், அவர்களை சனாதானிகளாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம பவன் கல்யாண் அவர்கள் பேசி வரார். அதாவது அவனவன் சுதந்திரம் அவனவனுக்கு, நாம் கை நீட்டி நடக்கலாம், கை வீசி நடக்கலாம், முன்ன போகிறவனை நம்ம கை தட்டக்கூடாதுடா ராஜா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நடக்கணும். அதுதான் உண்மையான உரிமை, உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்துக்கிடணும். அதை விட்டு அவன் என்ன நினைக்கிறானோ அவன் சிந்தனையில் நம்ம மண்ணள்ளி போடணும், அவன் சிந்தனையை புதைக்குழிக்கு தள்ளணும் அப்படின்னு பேசுகிறவன் உண்மையான ஜனநாயகவாதியா? சனாதனவாதி, அவ்வளோதானே. ஜனநாயகவாதி இல்லைல்ல. அந்த சனாதனவாதி தான் நமக்கு ஆகாதவன் அப்படிங்கிற நிலைப்பாடு நமக்கு வரும். இல்லை, ஜனநாயகவாதியாக இருக்கின்ற வரை யாரையும் நாம் வந்து வேண்டாதவர் என்று சொல்ல முடியாது. அவரும் அவருடைய கருத்தை சொல்லலாம். ஆனால் ஜனநாயகவாதியாக இல்லாமல்
ஒரு தீவிரவாதி போல நாங்கள் வைத்தது தான் சட்டம், இந்த சட்டத்துக்கு உட்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறவர்கள். சனாதன தர்மம் எல்லா பக்கமும் நிலைபெறச் செய்வோம், இந்த நாத்திகவாதிகளை ஒடுக்குவோம், நாத்திகவாதிகள் வாயிலிருந்து நாங்கள் ஜனாதன கடமையை பின்பற்றுவோம் என்று பேசச் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவது என்பது, அவர் செய்வது என்பது அவருக்கு சரியாக வருமா, இல்லை இது ஜனநாயகமா, இல்லை இந்தியாவில் இதெல்லாம் சாத்தியப்படுமா? சாத்தியப்படுத்த இவர்களால் முடியும் என்று எண்ணுகிறார்கள் என்றால், துணிகிறார்கள் என்றால், மேலே ஒன்றியத்தில் நடக்கின்ற ஆட்சி யாருக்கான ஆட்சியாக இருக்கிறது? சிறுபான்மையினுடைய நலன் எந்த வகையில் பேணப்படும்? நாம் தமிழ்நாடு அதாவது அந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு கல்வி கொள்கையை வைத்திருக்கிறோம், அதைத்தான் நாங்கள் மெயின்டைன்ஸ் பண்ணி வருவோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள கொண்டே தீர வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் கல்வி உதவித்தொகை எதையுமே தரமாட்டோம் என்று மறுப்பது இது ஜனநாயக பூர்வமானதா? நாம் கல்வி கட்டமைப்பில் தமிழ்நாடு முன்னோக்கி இருக்கிறது. மற்ற மாநிலங்கள்லாம் 20% தான். ஒவ்வொருடைய உயர்கல்வி வகுப்பு அவருடைய தரமும் 20% தான் இருக்குது. உயர்கல்வி பயின்றவர்களுடைய எண்ணிக்கை 20% அப்படிங்கிற அளவில் தான் மற்ற மாநிலங்களில் இருக்கிறது. தமிழகத்தில் தான் அது உயர்வான 60 விழுக்காடை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 4-5 வருடங்களில் பார்த்தால் 3 விழுக்காடு என்ற நிலையை எட்டிவிடும் தமிழ்நாடு. அந்த அளவில் தமிழ்நாடு அரசு மாணவ செல்வங்கள் கல்வி பயில வேண்டும், அதுவும் குறிப்பாக பெண்கள் ஆர்வமுடன் உயர்கல்வி பயில வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கிறது, மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கிறது. அப்போதுதான் பெண் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பாமல் அவர்கள் தொடர்ந்து பள்ளிக்கு போக வேண்டும் அனுப்புவாங்க. அதற்காகவே மகளிருக்கு குடும்பத்தினர்களுக்கு மாதம் 1000 ரூபாய்க்கு உரிமை தொகை கொடுக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அரசாங்கத்தை, அந்த அரசாங்கம் செயல்கிற திட்டத்தை வரவேற்க வேண்டிய ஒன்றிய அரசு இகழ்ந்து கொண்டு உங்களுக்கு நிதியே தரமாட்டோம் என்று மறுத்து கொண்டு இருப்பது ஜனநாயகமா? இந்த ஒன்றிய பாஜக அரசு செய்வது ஜனநாயக பூர்வமான வேலையா? அப்போ அந்த பாஜக இங்கே வளர்வது யாருக்கான லாபம்? பொதுமக்கள் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும் இல்லை? பொதுமக்கள், அதாவது கட்சிக்காரர்கள் என்பதையும் கடந்து பொதுமக்கள் என்று இருப்பாங்களா, அவர்கள் சிந்திக்க வேண்டும் அல்லவா? ஆகவே நம்ம இந்த இடத்துல முழுமையாக உற்று நோக்க வேண்டியது யாருன்னா, நம்ம அந்த இடத்துல இருந்தார்ல அவாள், இது காணொலி பார்த்தீங்கல்ல, அந்த அவாள் என்ன வேலை செய்தாக பற்றிலாம் கோயிலை பொறுத்தான். ராஜா வகைராக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கோயிலை எங்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும், இந்து கோயில்களை மட்டும்தானே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பிடித்து கொண்டு தொங்குகிறார்கள், அறநிலையத்துறை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏன் கோயிலை எங்களிடம் இந்துக்களிடமே ஒப்படைத்து விட வேண்டியது தானே அப்படிங்க. இப்போது சுமாராக ஒரு 4000 ஏக்கர் நிலங்களை தமிழ்நாடு அரசு வந்த பிறகு மீட்டிருக்கிறது. விவசாய நிலங்கள், இன்னும் ஏனைய பிற வியாபார ஸ்தலங்கள், இந்த மாதிரியான இடங்களை எல்லாம் மீட்டிருக்கிறது. பல 1000 கோடி சொத்துக்களை மீட்டு அறநிலையத்துறை கையகப்படுத்தி சீர்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி யார்கிட்ட அந்த நிலங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தா எல்லாமே அவாள்கிட்ட தான் இருக்குது. அவாள் ஏற்பாடில் தான் அது நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் கூத்தடிக்கிறதுக்கும் கும்மி அடிப்பதற்குமான இடங்களெல்லாம் கோவில் நிலங்கள் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அதுக்கு அந்த மயிலாப்பூர் கோயில் நிலமே அதுக்கு சாட்சி என்று சொல்லப்படுகிறதுன்னு வைங்களேன். ஆனால் ராஜா வகைராக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கோயிலெல்லாம் இந்துக்களிடமே ஒப்படைத்து விட வேண்டும். நாங்கள் வந்த வேலையை அதைத்தான் செய்வோம்னு நம்ம அண்ணாமலை அண்ணன் கூட அதைத்தான் சொல்லுவார். நாங்கள் அது சூத்திர சங்கி அடிமைத்தனம் அது அப்படித்தான் செய்யும். அதாவது அந்த பார்ப்பார சங்கிர்களுக்கு சூத்திர சங்கிகள் ஒத்தூதி போவது, கால் நீக்கி போவது காலகாலமாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கேவலமான இன புழைப்பு தான். அந்த புழைப்பை செய்து கொண்டு இருக்கின்றவர்களை நாம் எந்த காலத்துலையும், அதாவது தூங்குறவனை எழுப்பவே முடியாது. அவன் தான் தூங்கலியே, அப்புறம் அவனை எப்படி எழுப்ப முடியும்? அந்த மாதிரியான நிலையில் இருக்கிற அந்த சூத்திர சங்கிகளை நம்மால் எழுப்ப முடியாது. அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது இங்கே இந்த நடப்புகளை பார்க்கணும்ல. ஒரு கோயிலில் உள்ள பணத்தை எண்ணுறாங்க, கவுண்டர் பண்ணதான், எல்லாரும் உட்காந்து கவுண்டர் பண்ணதான்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, அவாள்கள் என்ன பண்ணுறாங்க, அதை சேமித்து தனியறையில் கொண்டு அவர்களுக்கு
இதுக்கு தான் நம்ம நிம்மி மாமி வந்து தட்டில் காசை போடுங்க. அம்பியோ அம்பியோ தட்டில் காசு போடுங்க. ஆமாம், வேறு எதுக்கு போடுத, வேற ஏன் போடுத, தட்டில் போடு, இதெல்லாம் நான் சொல்லலாமா அப்படின்னாங்கள்ல. தட்டில் போடுறதெல்லாம் பத்தில் இருந்தால் இவங்க பின்பக்கமாக தூக்கிட்டு போய் கெட்டுக்கட்டாக நோட்டி வைக்காங்க. இவங்க தான் கோயிலை இந்துக்களிடம் ஒப்படைக்கணும். இந்துக்களிடம் ஒப்படைச்சா எப்படி பார்ப்போம்? இப்படி நைஸாக இத்தனை சிசிடிவி கேமராக்கள் இருக்கும்போதே இதை தூக்கிட்டு போகிறானே, அவன் கையிலே முழுமையாக இருந்துன்னு வச்சுக்க, ஒத்த பைசாவை நீ கண்ணில் பார்க்க முடியுமா? ஏன் அந்த சூத்திர சங்கிகள்லாம் அந்த கோயிலுக்கு போகலன்னு அந்த காசு புரளுமா உருளுமா? இல்லை கேட்க, அதெல்லாம் வருமா வராதா தெரியல, எங்களுக்கு தெரியலை, எனக்கும் தெரியலை, அது வேறு விஷயம். ஆனால் இதில் என்ன பாடுன்னா, இவங்க இப்படி பட்டுறாங்கன்னா அங்கே ஒருத்தன் இங்கே பெரிய குளத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் தான் இன்னொருத்தர் அவன் தேவநாதன் குறுக்க. அதாவது நாம் வந்து யாருன்னா அவங்களுக்கு வந்து நாத்திகவாதி, நம்ம கடவுள் மறுப்பாளருங்க, அவங்க நம்மளை முத்திரை குத்தி தள்ளிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். நாம் கடவுளையோ இல்லை கடவுளை கும்பிடுதவரையோ மறுத்துறல, வெறுத்துறல. எப்பா நீ நல்லபடியாக இருப்பா, மூட நம்பிக்கையில் போய் முன்கிறாதப்பா, படி, முன்னேறு, வாழ்க்கை பாதையை நல்லபடியாக தேர்ந்தெடு, பிறருக்கு உதவு, பிறரை கெடுக்காதே, கேடு நினைக்காதே அப்படிங்கிற கொள்கையை நம்ம புறப்புறாள். அது பிடிக்காம இவன் மூட நம்பிக்கையாளர், பகுத்தறிவு பேசினா மூட நம்பிக்கையாளர், ரைட்டு விடு. ஆனால் நீ என்ன மாதிரியான நம்பிக்கையில் இருக்க? தேவநாதன் குருக்கள் கோயிலுக்குள்ள மணியாட்ட வேண்டிய கோயிலில் எதை கொச்சையாக இல்லை, வார்த்தையை நம்ம எதுவும் விடுவோமான்னு பார்க்கல, அது கொச்சையாக இருக்குன்னு நினைக்கல, அதில் எதாவது கொண்டியை போட்டுடலாமான்னு நினைக்கல, நம்ம விடலைல்ல, அந்த மாதிரி வார்த்தையை விட மாட்டோம்ல. அதில் தேவநாதன் குருக்கள் என்ன மாதிரியான வேலைகளை செய்தார்கள் என்று உனக்கு தெரியும். யாருக்கு? பேப்பர் பார்த்த அனைவருக்கும் தெரியும். இப்போ ஒரு சங்கி பெரிய குளத்தில் அம்மன் கோயிலில் அவர் தான் பூச்சாரியாம். அந்த பூச்சாரி செஞ்ச பூச்சாண்டி வேலைகள்லாம் என்னன்னு தெரியுதா? எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துடுச்சு, எல்லா நியூஸ் சேனல்லையும். பூச்சாரிக்கு பேர் திலகராம். திலகர் நல்ல திலகம், திலகர் நல்லா பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்கார்? நோக்கு தெரியுமோ? நோக்கு தெரியுமோன்னே தெரியாதோ? ஆம்படையாட்ட கேட்கலாம்னு என்ன பண்ணியிருக்கார்? இதெல்லாம் அபிஷ்டு அதெல்லாம் வராதா? புண்ணியத்திலே பேருமா? போனாலும் பேரும். சலம் கொண்டுட்டு வரணும், ஆமாம், தண்ணி கொண்டு வான்றதா? இப்படி தானே பேச தோணுது உங்களுக்கு? நல்லது பேச தோணா இல்லை. அர்ஜுன் சம்பத் வந்து எச் ராஜாவுக்கு போய் போர்வையை போற்றி அதாவது போர்வை இல்லை சாலுவையை போற்றி, நம்ம போர்வையில் அவனுக்கு போர்வை போத்தின மாதிரி தானே. அந்த ஆள் குளிரில் நடுங்கிட்டு கிடக்கான், இவன் போர்வையை போற்றி எனக்கு கொஞ்சம் காசு கொடுனேன், பத்தலை, செலவுக்கு பத்தலை, நான் கொஞ்சம் அதிகமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு காசை கொடுனேன், தொண்டை வறண்டு கிடக்கு, தண்ணி அடிக்கணுனே அப்படின்ட்டு காசு கேட்க போயிருப்பான் அந்த கஸ்மாலம் அர்ஜுன் சம்பத்து அப்படின்னு நீங்கள் நினச்செல்லாம் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். அவர் போய் எச்ராஜா தான் எல்லாம் வழிகாட்டி அப்படின்னு போய் போடுதார் அர்ஜுன் சம்பத்து. அவருக்கு வார பிறந்த நாளுக்கு முன்னாடியே போய் அட்வான்ஸாக வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, வாழ்த்துக்கள் போங்க, நம்ம வாழ்த்து சொல்லிடுறதில்ல, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வார்த்தை தானே போயிட்டு போகுது. ஆமாம், வாழ்வாங்க, வாழட்டும், வாழ்ந்துட்டு போட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம எச்ராஜா வீரர்களுக்கு கேட்குதுன்னா, அந்த கேட்டி ராகவனும் பூஜை அறையில் தான் என்ன பண்ணார்? வீடியோலாம் வந்துச்சு இல்லை? வந்துச்சா வரலையா? வந்துச்சுன்னே, வந்துச்சுன்னு நான் அழுத்துதேன், நீ பார்த்துருப்பல்லான்னு. பார்த்துருக்கல, வீடியோ வந்துச்சு இல்லை? அப்போ அந்த வீடியோவிலேயே பார்த்துருப்பல. அதை அந்த வீடியோவை ஆடியோவை எல்லாம் வெளியிட்டு யாருன்னா நம்ம வீடியோ வெளியீடு திலகம் அண்ணாமலை அவர்கள் தான். அதை வெளியிடுறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சு அதை வெளியிட்டார். நீங்களும் பார்த்துருப்பியோ, உங்களுக்கும் தெரியும், நல்லாவே தெரிஞ்சுக்கும். பூஜை அறையில் செய்ய வேண்டிய வேலையா? அதுவும் ஒரு பார்ப்பான் செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தானே? பிராமணம் செஞ்சால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இப்போ குஜராத்தில் நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை 11 பேர் சேர்ந்து எல்லா விதத்துலையும் கெடுப்பாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் வெட்டி கொள்வார்கள். கை குழந்தையை காலை பிடிச்சி சோத்தில் அடித்து கொன்றார்கள். இதெல்லாம் செஞ்சாங்க.
அந்த கர்ப்பிணி பெண்ணை வயக்காட்டில் போய் கற்பழிப்பு செய்தார்கள். அவர்கள் எவ்வளவு, அந்த பெண் எவ்வளவு போராடினார் பில்கிஸ் பானு. அவங்கெல்லாம் அந்த 11 பேரும் பிராமணர்கள், இவர்கள் ரொம்ப நல்லவா அப்படின்னு அந்த அரசு, குஜராத் அரசு விடுதலை செய்த போது எல்லாரும் மாலை மரியாதையோடு போய் வரவேற்ற கூட்டம் தானே நீங்கள். சரி, எச்சுக்கலை வேலையை செஞ்சவன் போய் நம்ம வரவேற்கதா? அவன் இந்த தேசத்துக்கே விரோதி அப்படின்ட்டு சொல்லலையே, வரவேற்கல செஞ்சிய. அப்படிப்பட்ட கூட்டம் தானே நீங்கள். அந்த மாதிரி தான் இந்த திலகர் அப்படிங்கிற ஆள், அதுவும் தமிழ்நாட்டில் பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அங்கே அர்ச்சகர் பணி செய்துக்கிட்டு, அதே இதை பாரு, அர்ச்சகர்னு போட மாட்டாங்க. அர்ச்சகர் என்றால் அவாள் அப்படின்னு ஆயிரணும். பூசாரி கிராம கோயில் பூசாரின்னா எல்லா இனத்தை சேர்ந்தவரும் அவன் கோயிலுக்கு இருப்பான் அப்படின்னு காட்டணுங்க. இதே பேப்பர்லேயே இல்லை செய்தி சேனல்கள்லையும் அந்த மாதிரி பூசாரி அப்படின்னு போடுறான். ஏன் அர்ச்சகர்டா அப்படின்ட்டு நாம் கேட்க வேண்டிய. அர்ச்சகர் அவள் 70 வயசாம். 70 வயசில் அண்ணனுக்கு வயகரா எதுவும் சாப்பிடுதாரா? அவள் வயகரா சாப்பிடுவாரோ? நோக்கு நல்லா தெரியுமோன்னு வயகரா சாப்பிடுவாரோன்னு சாப்பிட்டு தொலைச்சிருப்பார் போல தெரியுது. வெளியில் விளையாண்டுக்கிட்டு, கோயிலுக்கு வெளியில் விளையாண்டுக்கிட்டு சின்ன பிள்ளையில் 5 வயசு 6 வயசு பையனை பிள்ளைய உள்ளே கூப்பிட்டு சாக்லேட்டு தான் தம்பி பாடான்னு சொல்லி கோயிலுக்குள்ள கூப்பிட்டு இங்கத்தோட இருந்திருக்கான இவனெல்லாம் இவனெல்லாம் என்னத்துக்கு விட்டு வச்சுருக்காங்க. கோயில் மக்கள் திரண்டு போனோடனே கோயிலை கூட்டிகிட்டுக்குள்ளே இருந்தால் காவல்துறை கைது பண்ணுதியா, போக்சோ வழக்கில் கைது பண்ணு. இவ்வாள்கள் தான் என்ன கேட்கா, கோயிலை இந்துக்களிடம் படைத்து என்ன மாதிரியான வேலைகளை வேண்டுமானாலும் நாங்கள் செய்து கொள்கிறோம். நீ அங்கேயே தள்ளியே இருக்கு. தீட்டுப்பட்டோம், தொட்டால் தீட்டுப்பட்டோம், பார்த்தாலே தீட்டுப்பட்டோம், அங்கேயே தள்ளி இருக்கு அப்படிங்க. 3000 ஏக்கர் நிலம் எங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு 3000 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு. இந்த 3000 ஏக்கர் நிலம் இப்போது 1000 ஏக்கர் நிலமாக சுருங்கி விட்டது. அப்போ நிலம் களவாடப்பட்டு விட்டதுன்னு சொல்லக்கூடாது. நிலம் ஒடுங்கி கொண்டு, நிலம் இந்த வெயிலில், கோடை வெயில், கடுமையான வெயில், இந்த வெப்பம், வெயிலுடைய வெப்பம் தாங்காமல் சுருங்கி விட்டது. 3000 ஏக்கர் நிலம் 1000 ஏக்கர் நிலமாக சுருங்கி விட்டது. அங்கே உள்ள தீட்சிதர்கள் எல்லாம் அதை விற்கவில்லை, விற்று வாயில் போடவில்லை, வயிறு வளர்க்கவில்லை, ஆனால் சுருங்கி விட்டது. கோயிலில் நகைகள் காணாமல் போனால் அது எடை குறைப்பாளர்கள். அவர்கள் எடை குறைப்பாளர்களாகத்தான் கருதப்படுபவர்களை அன்றி திருடர்கள் அல்ல. அதை போன்று இந்த விலங்குகளை தின்றுவிட்டால் விற்று நிலம் வெயிலில் சுருங்கி விட்டது. என்ன கர்மம்டா இது? இதைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்துக்கள் என்று யாரை இவர்கள் இந்துக்கள் என்று வரித்துக் கொள்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்.